ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து ஃபீல்டு சூப்பர்வைசர், ஃபீல்டு இன்ஜினியர் கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து 1543 வேகன்சியோட வந்திருக்கு. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து வேகன்சி இருக்குது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 30,000 1,20,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கெலாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 17th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க போஸ்டிங்ஸ். அதாவது பார்த்தோன்னா ஃபீல்டு இன்ஜினியர் கேட்டகரியில் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் சிவில் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டு சூப்பர்வைசரில் வந்து எலக்ட்ரிக்கல், சிவில், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் இங்கே ரீஜன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்டோட ரீஜன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து பார்த்தோன்னா SR2 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சதர்ன் ரீஜன் 2ல் தான் வந்து நம்ம வருவோம். மொத்தமாக வேகன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1543 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அதில் அந்த SR2க்கு மட்டும் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு 61 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது ஒரு போஸ்டிங் வைஸாக உங்களுக்கான வேகன்சி இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. SR2ங்கிறது வந்து பார்த்தோன்னா சதர்ன் ரீஜன் 2ல் தான் வந்து பாருங்கள் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி எல்லாமே வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து அதிகபட்சமாக வந்து 29 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் ஃபீல்டு இன்ஜினியரில் வந்து எலக்ட்ரிக்கல் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பிஇ பிடெக் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் டிசிப்ளினில் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 55% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் அந்த டிகிரியில் வந்து எடுத்துருக்கணும். அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஈக்குவலன்ட் டிசிப்ளினாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் பவர், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நீங்கள் இந்த டிசிப்ளினில் வந்து எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து ஈக்குவலன்ட் டிசிப்ளின் சொல்லுவோம். அதை நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து உங்களுக்கு அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஃபீல்டில் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபீல்டு இன்ஜினியரில் வந்து சிவில் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பிஇ பிடெக் பிஎஸ்சியில் வந்து நீங்கள் சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஃபீல்டு சூப்பர்வைசரில் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு டிப்ளமோவில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்களா ஈக்குவலன்ட் டிசிப்ளின், இது நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். பிஇ பிடெக் எம்இ எம்டெக்லாம் வந்து நாட் எலிஜிபிள் இதுக்கு, இந்த ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து ஃபீல்டு சூப்பர்வைசர் சிவில் கேட்டகரிக்குமே வந்து நீங்கள் டிப்ளமோவில் சிவில் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டு சூப்பர்வைசர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்குமே நீங்கள் டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து மினிமம் வந்து ஒரு 1 இயர்னாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஃபீல்டு இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து 30,000 1,20,000 வந்து உங்களுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க. 30,000ங்கிறது வந்து உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும். உங்கள் கைக்கு வந்து பாருங்கள் அப்ராக்சிமேட்டாக 8.9 lakhs வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா 74,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியே பர் மந்த்துக்கு வந்து இருக்கும். அடுத்து ஃபீல்டு சூப்பர்வைசரில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் 23,000 பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 6.8 lakh வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பர் ஆனம்க்கு. இதில் என்னென்ன அலவன்ஸ், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதர் பெனிஃபிட்ஸ்லேயே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள் லீவு இந்த மாதிரிலாம் நிறையா வந்து பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து சிக் லீவ்லேருந்து, கேஷுவல் லீவ்லேருந்து உங்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில அது இல்லாமல் நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து பாருங்கள் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் நாலேஜ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆப்டிடியூடு, ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட்லேருந்து ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி இதில் உங்களுக்கான கொஷின் பேட்டர்ன் வந்து இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஈச் கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா 1 மார்க் வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க்குமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்னே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. ஸோ அதேமாதிரி இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் அந்த ஃபீல்டு இன்ஜினியர் போஸ்ட்டுக்கான இது வந்து பாருங்கள் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், அதேமாதிரி வந்து
ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து இங்கே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட் சென்டரை பொறுத்தவரைக்கும் ஒரு 6 லொகேஷன் இருக்குது. அதில் வந்து நம்ம தமிழ்நாடு லிஸ்ட்டில் வந்து இல்லை. உங்களுக்கு வந்து நம்மளுக்கு நியர்பைனா வந்து பாருங்கள் பெங்களூர் லொகேஷன் தான் வந்து இருக்குது. நீங்கள் பெங்களூரில் தான் வந்து இதுக்கான எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும். ஃபீல்டு இன்ஜினியருக்கு வந்து பாருங்கள் ரூ. 400 ஃபீஸு. ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு வந்து ரூ. 300 வந்து ஃபீஸு. ஃபீஸ் யார் யாருக்கு கிடையாதுன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு மட்டும் ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும்னா இங்கே வந்து பாருங்கள் லிங்க் கொடுத்துருக்காங்க. இல்லை powergrid.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இந்த ஃபைல் சைஸில் ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட்டுமே எப்படி பே பண்ணணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. மினிமம் ஏஜ் வந்து பார்த்தோன்னா 18 இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களோட ஏஜாக இருக்கட்டும், குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பாருங்கள் கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க 17 செப்டம்பர்னு. இந்த டேட்டுக்குள்ளார எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 17th செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். கட் ஆஃப் டேட்டுமே 17th செப்டம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து நாங்கள் செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.